எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். மிகவும் நன்றாக இருக்கிறேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கரியில் மூடிய அப்போலோ மீன் வறுவலை எப்படி செய்வது என்பதை காட்டுகிறேன். தயவு செய்து வீடியோவை முழுமையாக பாருங்கள். எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யவும் மற்றும் வீடியோவின் அடிப்படையை அதிகரிக்க உதவ லைக்கிங் செய்யவும். நாம் இவ்வாறு கொண்டுவரப்பட்ட அப்போலோ மீனை சுத்தம் செய்ய வேண்டும். வெளிப்புற அடுக்கை அகற்றவும், அதன் குடல்களை எடுத்தும் பின்னர் அதை நன்கு கழுவவும். சாத்தியமானால் மஞ்சள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது. மஞ்சள் உள்ளதான எந்த ஒரு பாக்டீரியாவையும் அகற்றுகிறது. எனவே இது ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகும். நீங்கள் காணலாம் சுற்றியுள்ள பசுமை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? கருத்து தெரிவிக்கவும். நீங்கள் இந்த வீடியோவை எந்த நாட்டில் பார்க்கிறீர்கள் என்பதை கருத்து தெரிவிக்கவும் மற்றும் தெரியப்படுத்தவும். இது என் வீடியோ சென்றுள்ளது என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நீங்கள் அனைவரும் இப்படியே சேனலை ஆதரிக்க தொடர்வீர்கள் என்று நம்புகிறேன். அதேபோல் மசாலாவை முழுமையாக பயன்படுத்த மீனை இந்த முறையில் கவனமாகவும் மெதுவாகவும் குக்கரில் வைக்க வேண்டும். இதனால் மசாலா ஆழமாக ஊடுருவி மிகவும் சுவையான மற்றும் வாசனை மிக்கதாக ஆகிறது. மேலும் நாங்கள் அதை ஒரு முற்றிலும் கரியுடன் மூடி தங்கம் நிறம் பெற வறுத்தால் வாசனை மற்றும் சுவை நன்றாக ஒட்டும். இது முற்றிலும் சுவையானதாக இருக்கும். அந்த நீர்களை உள்ளடக்கியது. இதை பற்றி கேட்கும் போது உடனே சாப்பிட விரும்புகிறீர்கள். நாங்கள் மீண்டும் அதை முழுமையாக சுத்தம் செய்து மஞ்சள் தூள் பயன்படுத்த வேண்டும். வீடியோ உருவாக்கும் போது சிறிது கவனக்குறைவு ஏற்பட்டது. இந்த மசாலாவை தயாரிக்க முதலில் நன்றாக சுத்தம் செய்யப்பட்ட இஞ்சி மற்றும் பூண்டுகளை எடுத்து அவற்றை விழுதாக அரைக்க வேண்டும். இஞ்சி பூண்டு விழுதை சேர்ப்பது மசாலாவிற்கு ஒரு தனித்துவமான சுவையை வழங்குகிறது. மேலும் இது உணவின் சுவையையும் மணத்தையும் மேம்படுத்துகிறது. நாங்கள் மிளகாய் விழுதும் சேர்க்க வேண்டும். மேலும் சேர்க்கும் பிறகு அதை நன்கு கலக்க வேண்டும் மற்றும் மேலும் அதில் போதுமான உப்பு சேர்க்க வேண்டும். உப்பு சேர்க்கும் பிறகு 12 முட்டைகளை எடுத்து அவற்றையும் சேர்க்க வேண்டும். மேலும் இதற்கு தேவையான கரம் மசாலாவும் சேர்க்க வேண்டும். இதுபோல நன்கு கலக்கவும். இதனை பயன்படுத்துவது மீனுக்கு நல்ல தெளிவை தருகிறது. 2-3 முட்டைகளை பயன்படுத்தினால் இந்த மசாலா கலவையானது நன்கு ஒட்டும். மீனை வறுக்கும் முன் அதை சேர்க்கவும் மற்றும் கலக்கவும். பின்னர் இது மிகவும் சுவையானதாக மாறும். இந்த முறையில் மசாலா கலவையை மேலிருந்து கீழ்வரை முழுமையாக பரப்பவும். அதை முழுமையாக தயாரித்து புறக்கணிக்கவும். இந்த முறையில் மசாலா கலவையை முழுமையாக மற்றும் நன்கு பயன்படுத்திய பிறகு ஒவ்வொரு பகுதியும் மூடியிருப்பதை உறுதி செய்து புதிய மற்றும் வாசனை மிக்க கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை மீனில் கவனமாக வைக்க வேண்டும் மற்றும் வறுக்கும் முன் மெதுவாக ஒரு துணியில் மூட வேண்டும்.
இந்த முறையில் கொத்தமல்லி மற்றும் கறிவேப்பிலை மீனுக்கு நன்கு ஒட்டும் மற்றும் சுவையானதாக மாற்றும். இதை இவ்வாறு உறுதியாக மூட வேண்டும். இப்போது இது மிகவும் வேகியுள்ளது. அதை எடுத்து மிகவும் குக்கரில் வைக்கிறோம். நாம் கண்டிப்பாக தொடங்குவோம். முதலில் படகுகளை கடாயில் வைக்கவும், சிறிய அளவிலான எண்ணெய் மெதுவாக சேர்க்கவும், பின்னர் அதை மெதுவாக வதக்கவும். இது சுமார் 15 முதல் 20 நிமிடங்களில் முற்றிலும் சுத்தமாகவும் பரிமாறுவதற்கு தயாராகவும் இருக்கும். இதுபோல அதை சேர்க்கும்போது அவர் கவனமாக திருப்புகிறார். நாங்கள் இதுவரை ஒரு முறை செய்துள்ளோம். இது இவ்வாறு மெதுவாக வதக்கப்பட வேண்டும். நாம் உண்மையில் போதுமான அளவு பெற்றுள்ளோம் என்றால் அது பல்வேறு வகைகளில் புரிந்து கொள்ளப்படலாம். உதாரணமாக, வாழ்க்கையில் நாம் அடைந்துள்ள பல்வேறு அனுபவங்கள், பெற்றுள்ள அறிவு மற்றும் திறமைகள், மற்றும் நம் சுற்றுப்புறத்தில் உள்ள மனிதர்களின். மீனை இரண்டாவது முறையாக கவனமாகவும் திருப்பி மீண்டும் எண்ணெய் மெதுவாக சேர்த்தோம். அப்போது நாங்கள் அறிவோம், ஒரு நல்ல வாசனை கண்டிப்பாக வருகிறது. மீன் முற்றிலும் சுத்தமாக உள்ளது. அதை திறந்து உங்களுக்கு காட்டுவோம். நீங்க பாத்தீங்களா? சரியா, அவை எவ்வளவு முற்றிலும் வதக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த மீன்களிலிருந்து ஒரு நல்ல வாசனை வருகிறது. நீங்கள் அவை எவ்வளவு சுத்தமாக செல்கின்றன என்பதை பார்க்கிறீர்கள். நீங்கள் இதுபோல முயற்சிக்க வேண்டும். முயற்சித்த பிறகு சுவை எப்படி உள்ளது என்பதை கருத்து தெரிவித்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மேலும் இந்த வீடியோவை விரும்புவது மற்றும் எங்கள் சேனலை சந்தா பெறுவது மறக்க வேண்டாம். மேலும் நீங்கள் இந்த வீடியோவை எங்களுக்கு தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். கருத்து தெரிவிப்பது எங்கள் வீடியோ சென்றுள்ளது என்பதை புரிந்து கொள்ள உதவும். நீங்கள் எவ்வளவு வீடியோக்களை விரும்புகிறீர்கள்? கருத்து தெரிவிக்கவும். கருத்துக்களை பொறுத்து நாங்கள் உருவாக்குவோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் உணர்வுகளை கருத்து தெரிவிக்க மறக்க வேண்டாம். நீங்கள் இப்படியாக எங்கள் சேனலை ஆதரிக்குமாறு நம்புகிறோம். நன்றி. உங்களை காதலிக்கிறேன். பை பை.